பேனலிங் இந்த பேனலிங் பொறுத்தவரையுமே கிச்சன் ஏரியா வந்து உள்ள கிச்சன் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் எண்டில் தான் விட்டுருப்பாங்க வாக்கிங் வேக்கு. அதை வந்து ஒன்று பார்ட்டிஷன் பண்ணலாம், க்ராக்கரி செட்டப் பண்ணிக்கலாம். அங்கே டைனிங் வரனால ஷோகேஸ் பண்ணிக்கலாம். அந்த கப் அண்ட் சாசரம் அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வால் பேனலிங் பண்ணி லைட் ப்ரொவிஷன் விட்டுருந்தீங்கன்னா லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கலாம், ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கலாம். இங்கே லைட் இல்லை. நீங்கள் உங்கள் வீடு வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கட்டும். அந்த 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 டைமில் இந்த 4 இன்ச் பார்டர் கொடுப்போம். அதுக்கு மேலே வேண்டாம். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு லைன் நீங்கள் விட்டிங்கன்னா நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து லைட்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா நைட் டைம் வந்து டியூப்லைட் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நம்ம நடக்கிறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த லைட்ஸ் கூட சொல்கிறேன். பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ஒரு எல் டைப்பில் வந்து ஒரு பேனலிங் பண்ணி இருக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு வே, கிச்சனுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வே, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற ஒரு வே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனலிங் பண்ணி இருக்கும். அதே மாதிரி பெட்ரூம்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கே ஒரு பேனலிங். இந்த சில இடத்துல அந்த பேனலிங் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருக்கும், நல்லாவே இருக்கும் பாருங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளே எங்கே இந்த கரை ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வே தான். அங்கேருந்து நம்ம கையை வைப்போம். இந்த கிச்சனுக்குள்ளே வரும்போது, டைனிங் ஏரியாக்குள்ளே வரும்போது இங்கே கை வைப்போம். அந்த கரை ஆகாமல் இருக்கிறது தான் அந்த பேனலிங் கொண்டு வந்தது. அதில் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோனில் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு என்ன இன்டீரியர் பண்ணுறோமோ, என்ன கலர்ஸ் மேட்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் கொண்டு வந்து பண்ண முடியும் பாருங்கள்.